எழுதும்போது இதுக்கு உரைக்கு வருது நேராக வாழ வேதாந்த பாவானா வாழ தூயவனே வேதாந்த வேதத்தின் முடிவான பொருளுக்குரிய அந்தத்துக்குரிய இறைவனே வா அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தையில் இறைவனே அப்படின்ற கொண்டு வருவார். அது வரிக்கு வரி அர்த்தம். இந்த வரிக்கு வரி அர்த்தங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லோரும் கேட்பாங்க, நெக்ஸ்ட்டுன்னு போயிடுவாங்க. அர்த்தம் நல்லா இருக்குது, என்னமோ சொன்னீங்க, அதுக்கு இந்த நிகழ்ச்சியே அதுக்கு இல்லை. இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்யணும்னா, நாம் ஒருத்தர் பார்க்குறவங்களும் ஒரு 10 பேர் உருவாக்கணும். ஒரு ஆலம் பழத்தில் பல ஆலமரங்கள், ஒரு ஆலமரத்தில் பல ஆலம்பழங்கள். நல்லா கவனித்து பாருங்கள், இது இதில் வரும், செவி அறிவுறுவில் வரும். ஒரு ஆலம் பழத்தில் பல ஆலமரங்கள், ஒரே ஒரு ஆலம்பழம் தான், அது நிறைய ஆலமரம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஆலமரத்தில் பல ஆலம்பழங்கள், அந்த ஒரு ஆலமரத்தில் நிறைய ஆலம்பழம் இருக்குது. அதுக்குரிய சப்ஜெக்டை நான் அடுத்ததில் இன்னும் கொஞ்சம் அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ சஸ்திரபந்தத்தை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லிடுறேன். இதில் நீங்கள் சஸ்திரபந்தத்தை ஒன்றை நீங்கள் மனதில் பதிய வச்சிங்கனாலே ஒரு குடும்பமும் சுபிட்சமாகும். ஏன்னா இந்த சஸ்திரபந்தத்தை நான் 2000 கொடுக்கும்பொழுது என்னுடைய நிலையும் இவர் கேட்குற ஒரு நிலையைத்தான். இன்றைக்கு என்னுடைய நிலை உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தாலும் என் கூட இருக்கவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அந்த நிலைக்கு இந்த நிலைக்கு என்ன வித்தியாசம்னு. இந்த சஸ்திரபந்தத்தை எடுத்து எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துன்னே இருந்தேன். ஒன்றும் இல்லை, அது 10 ரூபா அந்த பிரிண்ட் காசு அந்த அட்டையில் போட்டு வீட்டில் பூஜையில் வைக்கிறப்பல பண்ணி கொடுப்பேன். ப்ரெஸ்ஸில் வாங்கி 2000 ரூபா படம் போட்டுனா 20,000 ரூபா வரும். கடனில் போட்டு கொடுப்பாங்க, எல்லோரும் கொடுத்துருக்குறேன். எல்லோரும் ஆனால் குருகாணி சொல்லி என்ன ரிவர்ஸில் பண்ண செய்வேன். அதாவது அவர் என்ன சொல்லிட்டார், என் நூல்கள் உங்களுக்கு பலன் தரும்னு சொல்லிட்டாருல்ல, யாப்பு தமிழ் எழுதியிருக்காருல்ல, அப்போ அது பலன் தரும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், குரு காணிக்கை வச்சு அப்போ பலன் பெற்றவர்கள் ஆண்டுதோறும் இந்த விழா செய்யணுன்னாரு. நான் பலன் பெற்றுட்டேன்னு நினச்சிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சு இந்த விழாவை செஞ்சு பாருங்கள். அது செய்யும் பொழுது அப்படி வந்தது தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த வளர்ச்சிகள், சாப்பாடு கொடுக்குறது இதெல்லாம் நடந்தது. அதில் வளர்ந்த வளர்ச்சிகள் தான். நீங்கள் என்ன பண்ண ரிவர்ஸில் பண்ணி பார்க்கணும். சாப்பாடு குரு காணிக்கை நான் வைக்கிறேன், 10 ரூபா கூட எனக்கு இது நடந்தது அப்படி மனதில் நினச்சிட்டு இது பண்ணி பாருங்கள். ஒரு 10 ரூபா 5 ரூபா வச்சு கந்த சஷ்டி 6 விழாக்கள், கந்த சஷ்டி, சித்ரா பௌர்ணமி, மயூர வாகன சேவன விழா, மகா சிவராத்திரி, சாமியோட குரு பூஜை, அருணகிரிநாத குரு பூஜை, அந்த 6 விழாக்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜையில் காசு வச்சு நீங்களே எங்காவது சாப்பாடோ பழமோ காய்கறியோ என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ நீங்களே கொடுத்துருக்கோம். அது குரு பாமன் சாமி பேரால் கொடுக்குறோம், குரு காணிக்கைன்னு கொடுக்குறேன்னு வைங்க. இந்த சஸ்திரபந்தம் எனக்கு ஜெயிக்குது அப்படின்னு நீங்கள் அது அப்படி சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் சஸ்திரபந்தம் எப்படி உங்கள் வீட்டில் வித்தியாசமாக நடத்துது, உங்கள் மனத்தில் உங்கள் ஆன்மாவில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிக்க முடியும். இதை அனுபவிக்கிறது தான். இது எல்லாமே இனிப்புன்ற ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டா தெரியாது, சாப்பிட்றது மட்டும்தான் அது இனிப்புன்ற சுவையை தெரிய முடியும். அதே போல் தான் இதில் இப்போது இந்த பாடலை இந்த இங்கே சஸ்திரபந்தம் இங்கே இருக்குது, இதை வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதுக்காக தான் இன்றைக்கு சஸ்திரபந்தம் எடுத்து இங்கே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரியும் கொடுத்துருக்குறேன், வேறு மாதிரியும் கொடுத்துருக்கேன். சாமி வீட்லேயே இருக்குது. இந்த படங்கள் பல விதங்களில் நாங்கள் கொடுப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா 55 அக்ஷரங்கள் எழுதியிருப்பார். அது யாப்பு தமிழ், வாழவே தாந்தப்பா வாசம்போ கத்தன்பா அப்படி எழுதியிருப்பார். அது யாப்பு தமிழ். யாப்பு தமிழ் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுக்கு நான் இன்னொரு விளக்கங்களில் ஒரு சமயத்தில் வரும்பொழுது சொல்லித்தரேன். இப்போ இதை மட்டும் எடுக்கிறோம் இல்லைங்களா. இதை எப்படி படிக்கணும், பழகும் தமிழ் நாங்கள் போட்டோம். ஏன்னா ஒன்று சாமி எழுதின யாப்பு தமிழ் அது யாருக்கும் 91 வரைக்கும் படிக்க முடியல. அதனாலே சாமி தமிழ் எனக்கு படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக தொட்டு கும்பிட்டு போனவங்க இருக்காங்க. அப்போ இதை படிக்கணும் அப்படின்னும் பொழுது அதுக்கு தகுந்தபோல் கொண்டு வரணும் இல்லைங்களா, உள்ளே கொண்டு வரணும் இல்லைங்களா, அவங்க ஆன்மாவில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழி, வாழை கீழே அப்படியே வரிகளை படித்து பாருங்கள், 4 வரியை படித்து பாருங்கள். வாழை வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூண் ஏம திற மால் வளர் தே சாலவ மாபாசம் போக மதி தேசுவார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. இதான் வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை புண்ணியம திற மால் வளர்தே சாலவ மாபாசம் போக மதி தேசுவார் மாபூதம் வா
பாதந்தா வேலவா. இதுக்கு சுவாமியே சொன்ன அர்த்தம், அது வரிக்கு வரி அர்த்தம். அன்றைய நிலைமையில் அவர் கூட வாழ்ந்தவங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அவர் சொல்லிக்கார். ஆனால் இதுக்குள்ளே இருக்க சூட்சமங்கள் பிரமிப்பாகவும் எதிர்பார்க்க முடியாததாகவும் இருக்கும். அன்றைக்கு காலத்தில் ஒருத்தன் ஒரு டேப் ரெக்கார்டர் உருவாக்குறான், ஒரு கிராம்போன் ரெக்கார்டு உருவாக்குறான். அந்த காலத்தில் ஒரு 40 வருஷம் முன்னாடி பார்த்தவங்களாம் தெரியும். கிராம்போன் ரெக்கார்டு ஒரு தட்டு இசை தட்டு வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, சினிமாவோட பார்க்கலாம். அன்றைக்கும் அவன் அதை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அது என்னாச்சு, ஒலி நாடாவாச்சு, டேப் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்து என்னாச்சு, சிடி ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பென்ட்ரைவ் ஆச்சு. ஜிப்பு, இப்போ செல்ஃபோனில் போடுறது ஜிப்பாக மெமரி கார்டு ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ க்ளவுடில் வருது. மொத்தம் ஒன்று தான். இந்த ஒளியை நீ எப்படி டைவெர்ட் பண்ணுறீங்க, கொண்டு வரீங்கன்றது தான். சாமி கொண்டு வரும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிற வகையில் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னும் பொழுது அது கீழேருந்து அது வரிக்கு வரி தமிழ். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 55 அக்ஷரம். முதல் கவனித்து பாருங்கள், கீழே இருக்க செய்யுள் திருச்செய்யுள் 55 எழுத்துக்கள் அப்படின்னு எழுதிப்பார். 55 அக்ஷரம். 55 அக்ஷரம்ன்றதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. 55 என்கிற எண் இருக்குல்ல, எண் ஜோதிடம், அதில் நீங்கள் கவனித்து பார்க்கணும். பண்டிட் சேதுராமன் கொடுப்பார். 55 என்கிற இலக்கத்தை ரோமானியர்கள் அவர் கொடியில் பொறித்து வந்தார்கள் அப்படின்னு கொடுப்பார். அப்படின்னா என்னது, இங்கே வில் கொடி சேரறது, புலிக்கொடி சோழர்களது, மீன் கொடி பாண்டியர்களது, அப்படி ஒரு கொடியை வச்சுன்னு வந்திருக்கிறாங்க. இங்கே சின்னங்களா அந்த ரோமானியர்கள் அப்படின்னா 55 என்கிற எண்ணெய் கொடியில் வச்சுருந்துருக்கான். அது வெற்றியை மட்டுமே இப்படி கத்தி மாதிரி வெட்டினே போகும், வெற்றியை மட்டுமே பெற்று வராங்க அப்படிங்கிறத அவர் கொடுவார். 55 எழுத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நமக்கு வெற்றி. இது முதல் ஒரு ரகசியம் ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. அடுத்தது அந்த 55 2 கிராஸ் போட்டு பாருங்கள், ஸ்வஸ்திக்கு மாதிரி வரும். அது வீட்டில் ஸ்வஸ்திக்கு மாதிரி வச்சு கும்பிடுவாங்க, அதுக்குரியரா போல் வரும். 2 ஆச்சுங்களா. 3 அது கூர்ப்பை பாருங்கள், பிரமிடு. பிரமிடெல்லாம் வச்சு தியானம் பண்ணுவாங்க, பிரமிடை வச்சு கும்பிடுவாங்க. அந்த பிரமிடு ஒரு வீட்டில் இருந்தால் வாஸ்து தோஷம் பாதிக்காதுன்னுவாங்க, அதனால் பிரமிடாக வச்சு பயன்படுத்திக்கலாம். இது கூர்வேல் காக்கேன்னுவார், அந்த கூர்வேலாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட ஒரு வேடிக்கை, சீனாக்காரன் போகர்லேருந்து இங்கேருந்து போச்சுன்னுவாங்க எல்லாமே, அக்குபஞ்சர்லேருந்து எல்லாமே. சீனாக்காரன் அதை எல்லாம் சீனாக்காரனும் ஜப்பான்காரனும் அவங்க வச்சுருக்காங்க, ரெய்கி முத்திரையில் வச்சுருக்காங்க, வேலை வச்சுருப்பாங்க. என்கிட்ட அந்த டாக்டர் காமிச்சார், சாமி இதை பாருங்கள் ரெய்கியில் இருக்குன்னுவார். வேலாக இருக்குது, 3 வேல் வச்சுருவாங்க. இந்த வேறு ஒன்றும் இல்லை, இந்த வேலை இப்படி வரையணும், இப்படி வரையணும், வேல் மாதிரி வரையணும். வரைஞ்சிட்டு நீ போய் எங்கே இருக்காங்களோ அவங்க அந்த இடத்துல போய் அவங்களுக்கு குணப்படுத்திட்டு வா அப்படின்னு சொல்லி ரெய்கி இப்படி அனுப்பணும். 3 தரம் அனுப்பணும், வேல் வரையணும் சரிங்களா. வரைஞ்சிட்டு இதை அப்படி அனுப்பிச்சிங்கன்னா 3 தரம் கை காமிச்சு அவங்க நினச்சி அனுப்பிச்சின்னா அவங்களே குணப்படுத்தும். இது ரெய்கி முத்திரையில் வச்சுருக்கிறாங்க. இப்போது சாமி நமக்கு எழுத்துக்கள்லேயே இதை கொடுத்துட்றாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். வேலை வரைகிறது ஈஸியாக இருக்குல்ல இதில். இப்போ வேலில் எழுத்துக்களில் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்க, இந்த 55 எழுத்துக்கள் இதுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதையே கொஞ்சம் நீங்கள் மேலே அப்படி பாருங்கள், கீழே இருந்து மேலே வரணும். அது இந்த படத்தில் போட்டிருப்பேன் அம்புக்குறி, மேலேருந்து கீழ் வரணும் அந்த படத்தில் போட்டிருப்போம் அம்புக்குறி. அது ரெண்டுத்தையும் கவனிச்சிங்க படிக்கிறதுக்காக. இப்போ சித்திரத்தை பார்க்கணும். சித்திரம் 30 அக்ஷரம், செய்யுள் 55 அக்ஷரம், அதை நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு இருப்பீங்க. சித்திரம் 30 அக்ஷரம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வால வேதா கீழேருந்து மேலே வருது, வால வேதாந்த பாவா, அப்புறம் குறுக்கு நெடுக்குமா வரும், சம்போகத்தன்பா, மாலை புனியம, திற மால் வளர்த்தே, அப்புறம் சுற்றி அது வரைக்கும் வரும். மேலே அப்போ அடுத்தது இல்லை பக்கத்தில் சாலவ மாப்பாசம் போக மதிதேசர் மாபூதவா பாதந்தா வேலவான்னு வரும். இப்படி சுற்றி கீழே இறக்கணும். சாலவ மாப்பாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. இப்படி நீங்கள் 30 எழுத்துக்களில் பந்தப்படுத்துதல்.
ஆயுதங்களில் 2 வகை இருக்குது. அஸ்திரம், சஸ்திரம். குபேராஸ்திரம், வாயு அஸ்திரம், இப்போ நாகாஸ்திரம், வருணாஸ்திரம், இப்படியெல்லாம் அஸ்திரங்களை வச்சு வில்லு வச்சு பெரிய ஜாம்பவான்லாம் பண்ணியிருக்காங்க. கர்ணன், அர்ஜுனன், ராமர் எல்லாருமே வில் வித்தைக்காரர்கள் பலம் பெற்றவங்க. ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு வில்லை விட்டாங்கன்னா அது நடக்கும். அந்த வகையில் அது என்ன பண்ணும், அந்த வேலையை முடிச்சுட்டு அத்தோடு போயிடும். அது அஸ்திரம்னு பேர். இது சஸ்திரம்னு இருப்பார். இது என்ன பண்ணுன்னா, முருகப்பெருமான் வேலை விட்டான்னா போய் அந்த வேலையை முடிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு மறுபடியும் திருப்பி முருகன்கிட்ட வந்து நின்றுமா. மறுபடியும் திருப்பி அதே ஒரு வேல் தான் முருகன்கிட்ட இருக்குது, அந்த வேல் திருப்பி மறுபடியும் வந்து நின்றுடும். அதனால் இது சஸ்திரம்னு பேர், அது அஸ்திரம்னு பேர். இதுக்கும் கவனிச்சிங்க. அப்போ இது போய் ஒரு செயலை செஞ்சுட்டு திருப்பி அவங்ககிட்டே வந்து சேர்ந்து நின்றுக்குது. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா. இந்த இடத்துல 14 கட்டங்கள் வருது இல்லைங்களா, 14 உலகங்கள். இதுதான் ரகசியம். 14 உலகத்திலும் வேல் இருக்கிறது. தகராளி ரகசியத்தில் நம்ம உடம்பை இப்படி விருப்பார். அதலம், விதலம், சுதலம் அப்படின்னு சொல்லி தலாதலம், ரசாதலம், மகாதலம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், அப்படின்னு சொல்லி தபோலோகம் அப்படி எழுதிடுவார். இந்த உடம்பை 14 ஆக்குவார். தகராளி ரகசியத்தில் சாமியுடைய சித்தாந்தம் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ அதே போல் இந்த வேலை இங்கேருந்து வச்சுக்குவாங்க. அப்போ மூலாதாரத்துலையும் கூட வச்சுக்குவாங்க. உட்காந்தீங்கன்னாக்கா வாழ வேதாந்த பாவா முகத்தில் சம்போகத்தன்பா மாலை புனியம திற மால் வளர்த்தே சாலவ மாப்பாசம் போக மதி தேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. இப்படி எடுத்து பாருங்கள். இது எப்படி பலன் தருதுன்னு குழந்தைங்களுக்கெல்லாம் இன்றைக்கி திருஷ்டிகள் எல்லாம் வேல்கட்டு மந்திரத்தை போட்டு அனுப்பிச்சு பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். உங்கள் உடம்புலையே அனுபவிச்சு பாருங்கள். சாமி எழுந்ததெல்லாம் நமக்காக தான். இதுக்குள்ளே இன்னொரு சூட்சம் பாருங்கள். எப்படி சொன்ன 14 கட்டங்கள், 14 உலோகங்கள், உலகங்கள், 14 கட்டம் இருக்குது. இது சித்தாந்தம். 14 கட்டம் கீழேந்து எண்ணிட்டே வாங்க, 14 கட்டம் வரும். அப்போ 14 உலகங்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம். இதில் வேலவா அப்படின்னு கீழே முடிக்கிறார். வேலில் வேலவான் முடிக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், பாதம் தா வேலவான்னு எழுதினார். பாதம் தா வேலவா. இது எழுதுனது என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் பாருங்கள். ஒன்று, முருகப்பெருமானி உன்னுடைய பாதத்தை தா, இதுதான் அதுக்கு உண்மையான அர்த்தம். ஆனால் நம்ம என்ன சொல்லிக்குவோம், நம்ம பாதத்தை தா. இவர் ஹாஸ்பிட்டலில் படுத்தும் பொழுது இவர் பாதத்துக்கு கீழே 3 வேல் நிற்கிது. நல்லா கவனிச்சு பாருங்கள். பாதம்தான் வேலவான் இவர் எனக்கே எழுதிட்டார். அது நீ உன்னுடைய திருவடியை தான் அர்த்தம். ஆனால் இவர் ஹாஸ்பிட்டலில் படுத்து ஜிஹெச்சில் பாம்பன் சாமி 1973 டிசம்பர் 27 அட்மிட் ஆகி படுத்துன்னு இருக்கும் பொழுது, அப்போ சண்முகோசம் படிக்கும் பொழுது, அப்போ அவர் பாதத்துக்கு கீழே 3 வேல் வந்து நிற்கிது. இந்த வேல் 3 அவர் காலு கீழே நிற்கிது. பாதந்தா வேலவா. அதுக்கு மேலே பாருங்கள், மாபூதம் வா பாதந்தா வேலவா. மாபூதம் வா பாதந்தா வேலவா. ஆனால் இது மாபூதம். அப்போ மான்னா என்னது? பெருசு, பெரிய பூதம்னு அர்த்தம். அப்போ மற்றதெல்லாம் என்னது? சின்ன பூதம். அப்போ என்னது? மண் பூதம் சின்னது, அதை விட கொஞ்சம் பெருசு நீர் பூதம், அதை விட கொஞ்சம் பெருசு நெருப்பு பூதம், அதை விட கொஞ்சம் பெருசு காற்று பூதம், அதை விட பெருசு ஆகாய பூதம். அந்த ஆகாய பூதம் தான் இறைவன். நாதம், ஒளி, சவுண்டு, அதுதான் இறைவன். அதெல்லாம் கோயிலில் மணி அடிக்கிறாங்க, நிவேதியம் பண்ணி மணி அடிக்கிறாங்கன்னா ஆகாய பூதத்தை அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்காக தான் மணி அடித்தாங்க. அவர் சும்மா தெரியாமல் மணி அடிக்கலை. அன்றைக்கு நாதம் என்பது ஓசை. நம்ம உடம்புல லேப்டாப் லேப்டாப்னு வருதில்ல, அது நாதம். அந்த ஒளி தான். அந்த ஒளியை மாபூதம் அதை வரவழைக்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது. மாபூதம் வா பாதந்தா வேலவா. அப்படின்னா ஆகாயபூதமான முருகப்பெருமானே, பெரிய கடவுளே, நீ வா, எனக்கு உன்னுடைய திருவடி தான், எனக்கு மோட்சத்தை கொடு. இதுதான் நீங்கள் கேட்குற சூட்சம ரகசியம். இதில் இந்த சூட்சம ரகசியத்தை வைக்கும் பொழுது சிவனே முருகன், முருகனே சிவன் அப்படி எடுத்தால் தான் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? அப்போது அந்த கட்டங்களையும் கவனித்து பாருங்கள். 3 குறுக்கு கட்டம் இருக்கும், 3 நெடுக்கு கட்டம், இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, நடுப்புற ஒன்று அந்த முகத்தில் இருக்கும். அதை பாருங்கள், எண்ணி பாருங்கள். 6 கட்டம் நெடுக்கில் இருக்கும்,
3 கட்டம் 5ல் இருக்கும். 6 3 3 6 3 5 3 6 இப்படி பாருங்கள் 6, இப்படி பாருங்கள் 6, நடுப்புற பாருங்கள் 6. சரவணபவ 6. 5 கட்டம் குறுக்கில் பாருங்கள் 1 2 3 வரும். இதை பாருங்கள் சிவய நம 5. சிவய நம என்கிற சிவபெருமானும் ஐமுக சிவனும் சரவணபவ என்கிற அறுமுக சிவனும் ஒன்றே. இவங்கள தான் மாபூதமாக நான் கருதி உங்களை அழைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு அருள் புரியுங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று கவனித்து பாருங்கள். நான் வேகமாக சொல்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி எழுதி மறுபடியும் திருப்பி சேவ் பண்ணி வச்சு இதை எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ரிவைஸ் பண்ணி 10 தடவை சொல்லும்பொழுது தான் இது உங்களுக்கும் உள்ளுக்குள்ளே வாங்கும். மேலே ஒரு எழுத்து எழுத பாருங்கள். சா அப்படி ஒரு எழுத்து எழுத பாருங்கள். அப்படின்னா என்ன? சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். இதெல்லாம் எங்களுக்கு எப்போ தெரிய போகுது இல்லைங்களா? சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் இதுதான் பதவி. நமக்கு இந்த வணங்குறவங்களுக்கு, இந்த சஸ்திரபதத்தை சொல்கிறவங்களுக்கு, அல்ல பாம்பன் சாமி வழிபட்டு இந்த மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவிகள் 4 பதவிகள். சாலோகம் சாமியினுடைய லோகம், உலகம், இறைவனுடைய உலகத்து போகிற 14 உலகங்களில் இறைவனுடைய உலகம் சாலோகம். 14வது உலகமாக மேலே இருக்குது. கந்தபிரானுடைய உலகம் சாலோகம். அங்கே போகணும். சாமீபம் அவர்கிட்ட நெருக்கமாக போகிறீங்க. சாரூபம் அவராகவே உருவத்தை பெறுகிறீர்கள். சாயுச்சியம் அதுவாகவே மாறிட்டீங்க. அதுதான் மாணிக்க வாசகரும் பாம்பன் சாமியும். மாணிக்க வாசகர் திருவிழாவில் நீங்கள் அந்த ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை நினைக்கிறேன், அந்த ஊருக்கு போனீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கும் மாணிக்க வாசகர் தான் போவார். கந்த சஷ்டிக்கும் மாணிக்க வாசகர் வீதி உலா. வீதி உலான்னு ஒன்று நடக்குது இல்லைங்களா? மற்ற எல்லா கோயில்லையும் வீதி உலா வேறு மூர்த்தங்களை எடுத்துகிட்டு போவாங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் போவார், கந்த சஷ்டிக்கு முருகன் போவார், பிரதோஷத்துக்கு சிவன் வருவார், வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வருவாங்க, ஆடி போகிறதுக்கு அம்பாள் வருவாங்க. இப்படி வரும். இங்கே கூட 63 நாயன்மார்கள் வருவாங்க. அங்கே எல்லாம் மாணிக்கவாசகர் மட்டும்தான். சாயுச்சிய பதவி. அவரே இறைவனாயிட்டார். மாணிக்கவாசகர் இறைவனாயிட்டார். அந்த நடராஜர்கிட்ட உட்காந்துருக்காங்க 4 பேரும் சாதாரண ஆட்கள் இல்லைங்க. பதஞ்சலி முனிவர், வியாக்கரபாதர், காரைக்கால் அம்மையார், மாணிக்கவாசகர் 4 பேர் நடராஜர்கிட்ட அவங்க தெய்வமாக ஆகிடுறாங்க. அவங்க நிலையே வேறு. அதனால் இந்த வேலுக்கு சஸ்திரபந்தத்துக்கு வரும் பொழுது இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்திருக்கிறேன். இப்போ ஸ்வஸ்தி முத்திரை, பிரமிடு, ரெய்க்கி, சாங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போது குழந்தைகளுக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். திருஷ்டிகள் விலகணும். நம்ம நோக்கம் என்னென்னா, குழந்தைகள் இன்றைக்கெல்லாம் நம்மலாம் அந்த காலத்தில் பெரியவங்க திருஷ்டி போட்டுன்னு இருப்பாங்க. பெரியவங்க இருந்தாங்க. இப்போது ஒத்த ஆள் குடும்பம் 2 ஆள் குடும்பம் தான். குழந்தைங்க விளையாடுறதுக்கு 1 ஆள் இல்லை. அப்போது அதுக்கு நமக்கும் 100 வேலை இருந்துன்னு இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு இது வேல் கட்டு மந்திரத்தை போட்டு அனுப்பிச்சிங்கன்னா, இந்த மந்திரத்தை சொல்லி அது அந்த உள் வாங்கின்னு போயிட்டே இருந்தால் அது அடுத்து வருங்காலத்தில் அது அவங்க குழந்தைகளுக்கு செய்யும். இப்படி நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து பெரியவங்க செஞ்சு தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம். நம்ம வீட்டில் இது போய் நிற்கணுங்கிறது தான் இதோடைய நோக்கம். என்னென்னா விதை நெல் ஆகிறது. நம்ம இப்போ பார்க்குறவங்கள எவ்வளோ பேர் வரோம் கோயிலுக்கு? 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்துன்னு இருக்காங்க. 15 வயசுக்குள்ளே வராங்க. 15 வயசுக்கு மேலே 35 வயசுக்குள்ளே கோயில்களில் வரக்கூடிய பர்சன்டேஜ் ஜனங்கள் குறைஞ்சின்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் இவங்களெல்லாம் மறுபடியும் திருப்பி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகள் மனதில் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வந்தீங்கன்னா தான் குழந்தைகளும் நம்ம அம்மா சொன்னாங்கன்னு செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தை அந்த முருகனை உள்ளத்தில் பிடிச்சி அது எந்த நாட்டுக்கு போனாலும் தைரியமாக நிற்கும். இன்றைக்கி தேவை அவங்களுக்கு. வெளிநாட்டுகளில் தைரியம் தேவைப்படுது. இது இதில் இருக்குது. அதனால் இந்த இதை சஸ்திரபந்தத்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான மகிமைகளும் நடந்திருக்குது. நான் நிறைய பேருக்கு இது கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்லேயே இதை வச்சு பூஜை பண்ணுறேன். இது எல்லாருக்கும் கொடுப்பேன். இது சஸ்திரபந்தம் அவ்வளோ அற்புதமானது. உச்சரிக்கும் பொழுது அவ்வளோ இன்னும் நிறைய இருக்குது. நான் என்னால் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்ல முடியுது. ஏன்னா ஒருத்தர் வேலையை பற்றி கேட்டுட்டார். வேலையை பற்றி கேட்டாரே, அவருக்கு ஏதாவது அவர் ஒருத்தர் தான் கேட்டவர். கேட்காம எவ்வளோ பேர் யோசனை பண்ணவங்க இருப்பாங்க.
அவங்களுக்கும் இது போய் சேரணும். இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள், அவருக்கும் வேலை கிடைக்கலாம், அவருக்கும் சாமி அனுகிரகம் பண்ணலாம், இன்னும் சாமி ஆட்கொள்ளலாம். இன்னொன்று சொல்லுவேன், சாமிகிட்ட வந்து இங்கே மெட்ராஸ்குள்ளே இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நான் கொடுக்குற பாயசம் தொண்டு செய்வாங்க, ஒரு 2 மணி நேரம் செஞ்சு பாருங்கள். ஒரு அதிகமாக நான் என்கிட்ட வந்தவங்க எல்லாருமே உடனே வேலை வச்சு போயிடுவாங்க. இந்த சாமிகிட்ட வந்து செய்யும்பொழுது அந்த முறையோடு பக்தியோடு செய்யும்பொழுது குரு பார்ப்பார், நீ வேணுமா, உன்னுடைய உழைப்பு வேணுமா, உன்னுடைய பக்தி வேணுமான்னு பார்ப்பார். உடனே பக்தி சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சுவார். செல்ஃபோன் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆச்சு சார், எடுத்து தான் சார் ஆகணும். அதே போல் தான் இதுவும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை பண்ணிங்க. அடுத்ததாக 2வது எடுக்கும் பொழுது ஒரு அம்மா சாமி படங்களை வச்சு, அம்மாவா ஐயாவான்னு தெரியல, ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, சாமி படங்களை வீட்டில் வைத்து பூஜிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமியுடைய படங்கள் 2 படங்கள் தான் இருந்திருக்குது. ஒன்று அவர் காலத்தில் அவர் தவம் பண்ணி தியானம் பண்ணும்போது அவரை ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லி இந்த ஆஃப் சைஸ் படம் தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில். அது ஒன்று தான் ஒரிஜினல் படம், ஒரே ஃபோட்டோ, ஒரிஜினல் ஃபோட்டோ ஆஃப் சைஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தால் எனக்கு தெரிஞ்சு 70க்கு மேலே அம்மையப்பான்ற ஆறுமுகன் திருவான்மையில் அண்ணா ஸ்ட்ரீட்டில் ஆர்ட் பண்ணி வரைஞ்சி நின்றது தான் மற்ற படங்கள் எல்லாமே. இது கீழே கிடையாது. 2வது படம் அவர் சமாதியை குகசாய்ச்சியில் மூச்சு இழுத்து அடக்குனதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க, அது அங்கே வச்சுருந்தாங்க சமாதியில். 2 படம் தான் பாம்பன் சாமியில் மொத்தமே இருக்கும், மற்ற படங்கள் எதுவுமே கிடையாது. அதனால் 2வது படம் ஃபுல் படம், முதல் படம் ஆஃப் படம். அதனால் வைக்கலாமா அப்படின்போது சாய்பாபா படம் வச்சு எவ்வளோ பேர் கும்பிட்டு தானே இருக்காங்க இன்றைக்கி. அதனால் நீங்கள் அதை யோசிக்கிறீங்க. அப்படியெல்லாம் நம்ம, அதாவது நீங்கள் வந்து அறியாமையை விளக்க வேண்டியது தான் பாம்பன் சாமியுடைய கொள்கையில் வருது. அதனால் நீங்கள் வந்து குருவை எடுத்துன்னு போகிறீங்க, குரு உங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுறீங்க. குரு அது கூட நான் சொல்லுவேன், நான் கூட சொல்லுவேன் தெரியல, இதை கூட கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சாமியிட்ட வைங்க, பூஜையில் அர்ச்சனை பண்ணுங்கள், இதை வாங்கி வீட்டில் வைங்க, இதுக்கப்புறம் உங்களை நல்லா வேலை செய்யும் அப்படின்னே சொல்லியிருக்கிறேன். அதுபோல் பண்ணுங்கள். ஆனால் குரு காணிக்கை வச்சு செய்யும் பொழுது அது அத்தனையுமே வேலை செய்யுது. இந்த படங்களை தாராளமாக வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் பூஜை செய்கிறோம். அது நான் ஒரு 500 படங்கள் 1000 படங்கள் சொல்லி 2000 படங்கள்லாம் போட்டுக்கூடும் அப்பப்போ கொடுத்துருக்கேன். இந்த 20-30 வருஷத்தில் எவ்வளோ பேர் படங்களை கொடுத்துருக்கேன், எவ்வளோ பேர் படங்கள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வெற்றிகளை பெற்று இருக்கிறார்கள். அதனால் தாராளமாக சாமி படங்களை வைத்து வழிபடுங்கள், வெற்றி பெறுங்கள். குரு வழி, அதாவது சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான விஷயம் கடைசியில் அதான் முடிப்பாங்க. இறைவன் நேரில் வந்தால் நமக்கு தெரியாது. அதனால் இறைவனே என்ன பண்ணுவார், குரு ரூபத்தில் வருவார்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்த. அதனால தான் சைவ சித்தாந்தத்தை சாமி விரும்புகிறார். இறைவனே நேரில் வர முடியாது, குரு ரூபத்தில் வருவார். இப்போ பாம்பன் சாமிக்கே இறைவன் நேரடியாக வரலன்னு தானே அவர் விழாவை மாற்றுறாரு. நீங்கள் கவனித்து பாருங்கள், மயூர வாகன சேவனை விழான்னு ஒன்று பண்ணுறாரு. இந்த விழாவை அவர் பண்ணும் பொழுது எனக்கு இறைவன் நேரடியாக வந்து காட்சி கொடுக்கல, ரூபத்தில் வரல, வள்ளியோடு தேவியானோடு எனக்கு வரலை. அப்படின்னா எனக்கு வேலும் மயிலுமாக தான் காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் வேல் மயில் வஜ்ராயுதங்கள் இந்த விருதுகளுக்கு தான் நீங்கள் பூஜை பண்ணணும், இதை தான் வீதி உலா கொண்டு வரணும்னு எழுதியிருக்காரு. கல்லினாலோ நவபாஷாணத்தினாலோ உலோகத்தினாலோ ஆன சிலை வழிபாடு வேண்டாம் என்பதே எமது துணிபாகும், அதை வீதி உலாவில் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு எழுதுகிறாரு. ஆனால் அந்த மாதிரி வழிபாடு தான் நம்மளுடைய வழிபாடு. சாமி சொன்னது அந்த மாதிரி வழிபாடு தான். அவங்க நம்பி வந்திருந்தாங்கன்னா இன்னும் நிறையவே சாமியில் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா சாமிகள் தமிழில் சேந்தன் செந்தமிழ் அமைதி 50 அப்படின்னு சொல்லி 50 பாட்டு எழுதியிருக்காரு. அதில் 47 உபதேசங்கள் இருக்குது. தலைப்பு கொடுத்து எழுதுவார்.